நீ ஒரு 3 மாசம் தாய் ஸ்தானத்துல இருந்திருப்ப. ஆனா நான் 25 வருஷம் நான் தாயா இருந்து என் புவிய வளர்த்தேன். சொல்லணும், கேக் ஷாப்ல என் பையனை எப்பவாவது பாத்திருக்கியா? என்ன எங்க பின்னாடியே வரீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை பிடிச்சு உள்ள போட்ட வரைக்கும் எனக்கு இதுதான் வேலை. ஓகே 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 ஓகே, நான் யாருன்றத சொல்லிடுறேன். நீங்க புவியை கொன்னதை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். போதுமா? என்ன சொல்ற? விட்னஸ் விட்னஸ்னு சொல்றேன். புவியா? அது யாரு? நல்லா நடிக்கிறீங்க. என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றீங்க? அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஏய், என்ன நக்கலா? பின்ன என்னடி, கொலைய பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சுத்துறீங்க? உங்களுக்கு இருக்கிற நெஞ்செழுத்தம் ரெகுலர் கொலைகாரனு கூட இருக்காது. ஆனா என்ன பண்றது, உங்க கெட்ட நேரம் அதை நான் பார்த்துட்டேன். நான் எந்த கொலையும் பண்ணல. இது ராங் நம்பர். பட் ரைட் பர்சன். இப்ப நீ போனை வைக்க போறியா இல்லையா? போனை வச்சிடுறேன். ஆனா நான் உங்களை சும்மா விட போறதுல அதையும் சொல்லிடுறேன். ஏய், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கும் லட்சுமிக்கும் பெரிய புத்திசாலி நினப்பு. உங்களை விட நான் புத்திசாலின்னு உங்களுக்கு போக போக தெரியும். அனு, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, நான் புவியை கொன்னது தெரிஞ்சு போச்சு. நம்ம மாட்டிக்க போறோம். என்ன சொல்ற நீ? யாருக்கு தெரிஞ்சிச்சு? போ. யாருன்னு தெரியலக்கா. உளறாதானோ? தெரிஞ்சிச்சுங்கிற அப்புறம் தெரியலங்கிற கனவு ஏதாவது கண்டியா? இல்லக்கா, நான் நிஜமாதான் சொல்றேன். இவனும் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி நீ புவியை கொன்னது எனக்கு தெரியும்னு சொல்றான். எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னு வேற சொல்றான். வேற என்ன சொன்னா? உனக்கும் லக்ஷ்மிக்கும் பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. நீங்க பண்ண கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே சொல்றான். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்னா? நான் யாருன்னு உங்களுக்கு போக போக தெரியும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அக்கா, யாரக்கா இருக்கும்? யார் இப்படி மிரட்ட போறாங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கு. எப்படிக்கா அமைதியா இருக்க சொல்ற? மறுபடியும் போன் பண்ணானா நான் என்ன சொல்றது? அனு, இப்ப சொன்னதையே திரும்ப சொல்லு. அவன்தான், நான் பாத்துட்டேன், எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொல்லி புட்டு புட்டு வைக்கிறானே. சொல்லு. மாட்டிப்போங்கா. அனு, இது பாரு, இது போலீஸோட வேலை. அவங்க நம்மள பயமுறுத்தி உண்மையை வாங்க இப்படி ஆளை விட்டு போன் பண்ண வச்சு நம்மள மிரட்டுறாங்க. ஓ, கேட்டு பார்த்தாங்க, நம்ம தான் ஒண்ணுமே சொல்லல. அதனாலதான் இப்படி ஒரு ரூட்ல நம்மள போட்டு பாக்குறாங்க. இது பாரு, நம்ம உஷாரா இருக்கணும் அனு, புரியுதா? அவங்க என்ன கேட்டாலும் எந்த சூழ்நிலையிலயும் நாம வளரக்கூடாது, புரியுதா? தெரியாது தெரியாது தெரியாது, இது மட்டும்தான் நம்மளோட பதிலா இருக்கணும், புரியுதா? முதல்ல இப்படி பதட்டப்படுற பத்தியா, அதை நிறுத்து. சரிக்கா, அப்போ இதெல்லாம் போலீஸோட வேலை தானே? ஆமாண்டி, கன்ஃபார்மா அதான். உண்மை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அவன் பேசினதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்னு போச்சு தெரியுமா? சரி, ரிலாக்ஸ் ஆக. அவன் எந்த நம்பர்ல இருந்து பண்ணா? இதான் என் போன் எடு.
சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் சொல்லல, இதெல்லாமே இந்த போலீஸோட வேலை தானே. இந்தா சும்மா ஃபோன் பண்ணி பயமுறுத்தி பார்த்தாங்க. இப்ப அவங்க போனையே பாரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ முதல்ல பதட்டப்படுறதை நிறுத்து, புரியுதா? சரிக்கா. போ, ஆபீஸ் கிளம்பல. இதோ கிளம்பணும்க்கா. சரி போ. நார்மலா இரானோ, ம் எதுவுமே நடக்கல. ஓகே சரிக்கா. பயப்படாத, போ. பார்த்துட்டேன்னு சொன்னா பண்ணலைன்னு சொல்றா. எவ்வளவு பெரிய கேடியா இருக்கா. புவியே ஒரு கேடி, அந்த கேடிக்கே முடிவு கட்டியிருக்கானா இவ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பா. ஆனா இவளை விட பெரிய கிரிமினல் இவ கூட இருக்காளே அந்த லட்சுமி. அவ தான். அவ மட்டும் இல்லைன்னா இவ புவியோட பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பா. அவ தானே அதை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு ஐடியா கொடுத்து அழகா டிஸ்போஸ் பண்ணா. அவளோட தைரியத்தில் தான் இவ இந்த பேச்சு பேசுறா. இருங்க, உங்க 2 பேரோட வாயும் இப்ப அடைக்கிறேன். இத பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்களா இல்லையான்னு பாருங்க. போனே வேலை செய்ய மாட்டேங்குது. யாரு இது? அனு கொடுத்த பிளாக்மெயில் நம்பர் ஆச்சே. ஹலோ, லக்ஷ்மியா? சொல்லு பிளாக்மெயிலர். என்ன அனு கிட்ட உன் பாச்சா பழுக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்றியா? ஓ, அதுக்குள்ள அவ உன்கிட்ட சொல்லிட்டாளா? சொல்லாம? ஏய், யாரா நீ? யார் சொல்லி இப்படி எங்களை மிரட்டுற? நான் இன்னும் மிரட்டவே ஆரம்பிக்கல. நீங்க செஞ்ச கொலை எனக்கு தெரியும்னு ஜஸ்ட் இன்டிமேட் தான் பண்ணேன். உன்னை ஆபரேட் பண்ணதே அது போலீஸ். அவங்க கிட்ட போய் சொல்லு. நேர்ல ஒரு தடவை, மறைமுகமா ஒரு தடவை எல்லாம் விசாரிக்க வேணாம்னு சொல்லு. எப்படி விசாரிச்சாலும் ஒரே பதில தான் சொல்லுவோம். போனை கட் பண்றியா? சோ என்ன நீங்க போலீஸ் இன்ஃபார்மர் ஆக்கிட்டீங்க. நான் போலீஸ் இல்ல மேடம், பொறுக்கி. அப்படி பொறுக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க பண்ண கொலைய நான் பார்த்தேன். அததான் அவகிட்ட சொன்னேன். அவ நம்பல. நான் மட்டும் நம்பிடுவேனா என்ன? அதுக்குதான் அனுவோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்ல கொலை பண்ண முழு ஃபுட்டேஜையும் அனுப்பியிருக்கேன். ஆனா அவ இதை இன்னும் பார்க்கல போல. பாருமான்னு சொல்றதுக்கு அவளுக்கு போன் பண்ணா அவ போன் நாட் ரீச்சபிளே இருக்கு. ஆனா அவ இதை இன்னும் பார்க்கல போல. பாருமான்னு சொல்றதுக்கு அவளுக்கு போன் பண்ணா அவ போன் நாட் ரீச்சபிளே இருக்கு. டச்சும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பேக்கும் போல, புது மொபைல் தான் வாங்கணும் போல. ஒன்னு பண்ணு, போய் நீ அவளோட ஒன்னா உட்காந்து பாரு. மியூசிக் இல்லாமலே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே? ஏய், ஹலோ. வீடியோ. அனு போனை யூஸ் பண்ணிக்கலாமா? அனு, அனு வரேங்க. அனு. என்னங்க? ஏய், என் போன் ஒர்க் பண்ணல, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். உன் போனை கொஞ்சம் கூட ஒரு கால் பண்ணிட்டு தரேன். போனு இந்தாங்க. கொலை பண்ண வீடியோவா? இவன் உண்மையிலேயே பிளாக்மெயிலரா? அனு, அக்கா, உன் மொபைல் எங்க? என்ன இன்னைக்கு எல்லாரும் என் மொபைல கேக்குறீங்க? சக்தி எடுத்துட்டு போயிருக்காரு. சக்தி எடுத்துட்டு போயிருக்கானா? ஐயோ, அதான் போன் நாட் ரீச்சபிள் இருக்குன்னு சொன்னா. யார் சொன்னாங்க? அதான்டி அந்த பிளாக்மெயிலர். ஓ, போலீஸா? உங்களுக்கும் ஃபோன் பண்ணாங்களா? நல்லா வாங்க வாங்க வாங்கிருப்பீங்களே. நோ, இல்லடி, நம்ம நினைக்கிற மாதிரி இது போலீஸ் மாதிரி தெரியல. என்னக்கா சொல்ற? ஆமா,
நான் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல மொபைல வாங்க. அக்கா முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா. ஷோ இல்ல அனு, அவன் வாட்ஸ்அப்ல நீ கொலை பண்ண வீடியோ அனுப்பியிருக்கேன்னு சொன்னான். கொலை பண்ண வீடியோவா? ஆமா அக்கா அனு, என்ன நீ சொல்ற? முதல்ல சக்தி கிட்ட போனை வாங்க. அனு, சக்தி போன்ல பேசிட்டு இருக்கான். ஓகே சார், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாட்ஸ்அப்ல ஏதோ வந்திருக்கு. ஐயோ அக்கா, நான் போய் வாங்கிட்டா. ஏன் அனு, அந்த அந்த புடவை உன்கிட்ட இருக்கு? சக்தி, சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும், போனை கொஞ்சம் கொடுறா. சரி, ஓகே, பேசிட்டு அனு கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ ஓகே. அது இல்லக்கா, அது உங்க பீரோல தான் இருக்கு. அனு, அண்ணன் கிட்ட போன் இருக்கு, நீ வாங்கிக்கோ. துவச்சு வச்சது எப்படிக்கா? ஓடி ஓ என்னம்மா? மாமா ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணணும். அப்படியா? இந்தாம்மா. அதுதான் கேட்கலான்னு வந்தேன். இல்லக்கா, அது வெற்றி வந்துட்டாருன்னா அங்க போனவா? வீடியோ ஓபன் பண்ணு. இருக்கா. லட்சுமி, என்ன ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை, போன்ல சிக்னல் இல்லையா, அதான் மொட்டை மாடிக்கு வந்து பேசலான்னு. அவ போன்ல இல்லைன்னா உன் போனை கொடுக்க வேண்டியதானே? அதுக்காக மாடிப்படி ஏறி வரணுமா? பா, மாடிப்படி ஏறி இறங்கி என் காலே வலிக்குது. ஆமால, கரெக்ட். உங்க போன்லயே பண்ணிருக்கலாம். சரி வாங்கக்கா போலாம். ஏய், இரு. இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டீங்கல்ல, போன்ல சிக்னல் வந்திருக்கான்னு பார்த்துட்டு பேசு. பாரு. சிக்னல் இல்லத்த. ஏன் சிக்னல் கிடைக்கல? போன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். முதல்ல சர்வீஸ்க்கு அனுப்பு. ஆமா. சரி, என் போன்லயே பண்ணிக்கவா? கீழே போறோம் அத்தை. சரி. எதுக்கு இப்படி பதறாளுங்க? சுத்தம் ஒன்னும் புரியல. பாக்க ஏனும் போலாம். ஐயோ, எங்க போற? சக்தி இருக்காண்டி. ஏய், என் ரூமுக்கு போலாம் வா. வா. மாமா வந்துட்டா? இப்ப வர மாட்டாருடி. மாமா வரமாட்டாருல? வரமாட்டாரு. இங்க பாரு, மறுபடியும் அழாத. நீ அழறது யாராவது கேட்டு போறாங்க. இதுக்கு மேல கேட்க என்னக்கா இருக்கு? அதான் பாத்துட்டானே, வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கான். இனிமே என்னக்கா செய்ய போறோம்? அனு, ப்ளீஸ் அனு, நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்கோ, என்னால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் என்னால எப்படி என்னன்னு யோசிக்க முடியும். இனிமே யோசிச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் கை மீறி போச்சு. அனு, எதையுமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அது நம்பிக்கையோட எண்டு. முடியலன்னு நினைச்சு பாரு, உன்னால கண்டிப்பா முடியும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்லக்கா, தப்பிக்கவே முடியாத மாதிரி நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. இங்க பாரு, அனுப்புனது யாருன்னு முதல்ல தேடுவோம். அவங்க கிட்ட இருந்து இந்த ஆதாரத்தை வாங்கிடலாம், நீ கவலைப்படாத. அதை வச்சுதானே நம்மள பிளாக்மெயில் பண்றான்.
ஏய் அழாத அனு, ப்ளீஸ் அனு. இல்லக்கா, அவன் யாரு, அவனுக்கு என்ன வேணும்னு எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான், வெயிட் பண்ணு. கொடு. பாத்துட்டு இந்த வீடியோவை எத்தனை தடவை பாப்பேன்? என்னடி அழாதன்னு சொல்றல. என்ன நடக்குதுங்க? கேக்குறேன்ல, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? இவன் அழுதுகிட்டு இருக்கா? ஏங்க இவ, நீங்க எப்ப வந்தீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி எங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸா? அப்படின்னா? அது எங்களோட நடிப்பு. நீங்க எப்ப நடிச்சீங்க? ஏங்க அது பாத்தியாடி அனு, வெற்றிக்கே தெரியல. நம்மளோட நடிப்பு சக்சஸ் தான். கண்டிப்பா நம்மளுக்கு தாண்டி அவார்ட் கிடைக்கும். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க, நாங்க நடிச்சோம்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எங்க 2 பேர்ல யாருக்கு அவார்ட் கிடைக்கும்? நீ என்ன பேசுறேன்னு புரியலடி. புரியலையா? என்னங்க நீங்க? அது நாங்க 2 பேருமே ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று ஒத்துருக்கோம். அதுதான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். இவ எப்ப நடிக்க ஆரம்பிச்சா? அது இப்பதாங்க, இவளோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம். சரி, என்ன கேட்டாங்க இவ்வளவு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான். இல்லையே, இவ அழுதுகிட்டு இருந்தா, நீ மட்டும் பேசிக்கிட்டு இருந்த. ஐயோ, எல்லாமே நடிப்புங்க. கிளிசரின் போடாம கேரக்டர் உள்ள வாங்கி நடிச்சா அழகு தானா வரும்னு அந்த டைரக்டர் சொன்னாரு. அதான் நடிச்சு பார்த்து இவ நிஜமாவே அழுதுட்டா. நான் கதையில சொன்னேன் இவளுக்கு. ஏண்டி நல்லா நடிக்கிறடி அனு, நிஜமாதான். ஏய், நீ நடிச்சு நாசமானது பத்தாதுன்னு இப்ப அவளையும் இழுத்துட்டு போறியா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இது ஒண்ணுதான். அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு, சரின்னு. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே எங்க நடிப்பு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் டயலாக் ஏதாவது மாத்தணும்னா நீங்க சொன்னா கேட்டுக்கிட்டு. அவ அழுதது, நீ பேசுனது எதுவுமே எனக்கு புரியல. உங்க நடிப்பு நமைச்சல அங்க ஸ்டுடியோல வச்சுக்கோங்க, வீட்ல வந்து வச்சுக்க வேண்டாம். என்ன சீ, இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொருத்தைய சேர்த்துக்கிட்டா. டேய் கமல், என்னடா புவி காணாம போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் நீ எதுவுமே கண்டுபிடிக்காம இருக்க? என்னடா பண்றது இப்போ? நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் கவலையா? எனக்கெல்லாம் இல்லையா? நானும் தேடிட்டு இருக்கேன், டிபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன். அவங்க தேடிட்டு தானே இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு. ஹாய் ஆண்டி. வாடா. ஹாய் அங்கிள். என்ன புவிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லப்பா, எந்த தகவலும் தெரியல. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? இவ்ளோ மர்மமா இருக்கே. நம்ம ஊர் போலீஸ் தான் இந்தியாலயே சூப்பர் போலீஸ்னு சொல்றாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளேயே ஒரு போலீஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் கண்டுபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்க மாட்டியா நீ? இவங்களே வேதனையில இருக்காங்க, இதுல நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற. சார், நான் இவங்களை தூண்டி விடுறதுங்கிறதுக்காக இத சொல்லல. நம்மளோட சூழ்நிலை தான் சொன்னேன். நாம இன்னும் ஆரம்பிச்ச இடத்திலே தான் இருக்கோம். ஒரு சின்ன துரும்ப கூட இது வரைக்கும் அசைக்கவே இல்லையே. அப்படி சொல்லாத கார்கி, நம்ம கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அத வச்சு நாம இந்த கேஸ சால்வ் பண்ண முடியாது. இன்னும் பலமா ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது கிடைச்சாதான் இதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கிறது? நம்ம புவி எப்ப கண்டுபிடிக்கிறது? சார், அவன் என் ஃப்ரெண்டு சார். அவனை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. என்ன பார்க்காம அவனும் ஒரு நாளும் இருந்ததில்ல. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பார்த்து? டேய், உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்கும் இருக்குது. என்ன பண்றது? ஃபீலிங்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா புவி இன்னும் கிடைக்கலையே. அவன் என்ன ஆனா, ஏன் வரல? அவனால வர முடியலையா? இல்ல யாராவது தடுக்கிறாங்களா? அவனை யார் தடுக்கிறாங்க? ஏன் தடுக்கிறாங்க? இப்படி முடிவே இல்லாம 1008 கேள்வி இருக்கு.
இதுக்கெல்லாம் எப்போ பதில் கிடைக்கும்? கூடிய சீக்கிரம் பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சிரும், நாங்க நம்புறோம். புரியுதா? வலிக்குது சார், ரொம்ப வலிக்குது சார். என் புவி யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, அவனுக்கு போய் இந்த நிலைமையா? இல்ல சார், எங்கேயோ தப்பு பண்றோம்னு தோணுது. நீங்க நின்ன இடத்துல இருந்தே அவனை தேடிட்டு இருக்கீங்க, அதனாலதான் அவனை கண்டுபிடிக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இதுவே நான் அவனை தேடி போயிருந்தா இந்நேரம் அவனை கண்டுபிடிச்சிருப்பேன் சார். டேய் கார்கி, இங்க வா. புரியுதுடா, புரியுது. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. தூரத்துல இருந்து பாக்குற பச்சை மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க கார்கி. வந்து பாரு, தேடி பாரு. இந்த கேஸ் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கே புரியும். வா உட்கார் வா. இல்ல அங்கிள், பரவாயில்ல. வா உட்காரு. இருக்கட்டும். ராஜி உன் டீ போட்டு கொடு. சரிங்க. சார், முக்கியமான ஒரு கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். டேய் கார்கி சொன்னதை கேட்டியா? ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கடா. யாருக்கா இதை பண்ணிருப்பா? யாருன்னு தெரியல அனு. ஆனா நம்மள அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. புவியோட மர்டர் நடக்கிறப்ப அவனும் அதே ஸ்பாட்ல இருந்திருக்கான். இப்படி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த வீடியோவை வச்சு நம்மள பயமுறுத்துறானே, அதுல அவனுக்கு என்னக்கா சந்தோஷம் கிடைக்க போகுது? சந்தோஷத்துக்காகலாம் அவன் இதை பண்ற மாதிரி தெரியல அனு. வேற எதுக்காக பண்ணிருப்பான்?